ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. மயிலோசை யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். நீங்கள் இந்த சேனலை ரெகுலராக பார்த்துட்டு வரீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு புதிய விஷயம், இப்போ ஆக்சுவலாக புதிய விஷயம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற விஷயந்தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதை பற்றி பேச போகிறோம். அதாவது திருமணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கிறோம் இல்லையா? ஐயர்கிட்ட போய் கொடுத்துட்றீங்க, அவர் இந்த நாள் நன்னா இருக்குது, இந்த இது நன்னா இருக்குது அப்படின்னு குறித்து கொடுத்துட்றா. இதனுடைய சாராம்சம், முக்கியத்துவம் பல பேருக்கு தெரியறதில்ல. இந்த முகூர்த்தம் குறிக்கிறது யார் குறிப்பா? தாலி கட்டுற பழக்கமுள்ள அத்தனை பேரும் குறிப்பா. தாலி கட்டி அதுக்கப்புறம் அக்னி வளர்த்து ஒரு ஹோமம் வளர்த்து அதெல்லாம் பண்ணி முடிக்கிறோம் இல்லையா? அந்த சம்பிரதாயம் உள்ள ஹிந்துக்கள் அத்தனை பேருமே இப்படி தான் பண்ணுவாங்க. மற்றவங்கள விட்டுருங்க. நம்ம இப்போது இந்த சம்பிரதாயப்படி இந்த முகூர்த்தம் குறித்து அவங்க குறித்து கொடுக்குற முகூர்த்தத்தில் கல்யாணத்தை பண்ணுறோம். ஆனால் இது சரியாக செட் ஆக மாட்டேங்கிறது நிறைய பேருக்கு. எதனால் இதை முக்கிய சொல்கிறேன்னா, அடியனுடைய இதை சொல்கிறேன். அடியன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டுருப்பேன். சம்டைம்ஸ் ஜூம் மீட்டிங் அல்லது நேராக வருவா. இப்படி வரும்போது ஃபோன் கால்ஸ் எல்லாம் அந்த டயத்தில் ஃபோன் கால்ஸ் வந்தது அப்படின்னா அடியனுடைய மனைவி தான் அட்டன் பண்ணுவோம். அவளுக்கு எப்படி அடியனோட ப்ரொசீஜர் சிஸ்டம் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாள். அப்படி வரும்போது கடந்த 2-3 நாளாக ஒரே மாதிரியான டைப்பான அப்பாயின்மெண்ட் கேட்டு வந்தது. கல்யாணம் ஆகி 4 மாதம் தான் இருது, டைவர்ஸ் பண்ணலாமான்னு ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது, டைவர்ஸ் வரைக்கும் போகலாம், பிரிஞ்சிருக்கோம், டைவர்ஸ் ஆகிடுது, திரும்ப இதுவாக இல்லை, அந்த கேஸ் இழுத்துட்டே போகிறது. கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே டைவர்ஸ் ஆன விஷயங்களாக 3-4 நாள் ஆகும். இது மாதிரி நிறைய இருக்கும். நீங்கள் பார்த்தேன்னா நிறைய அந்த மாதிரி டைவர்ஸ் ஆகுது. ஜாதகம் நன்னா இருக்குது, பொருத்தம்லாம் நன்னா பார்த்து கொடுக்குறாரு. ஐயர் தானே பொருத்தம் பார்த்து கொடுக்குறாரு, ஜோசியர் தானே பொருத்தம் பார்த்து கொடுக்குறாரு. அந்த ஜோசியர் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லிடுறார். ஓகே, பிரிஞ்சு போகிறதே ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கு. ஒய்ஃப்கிட்ட சொன்னேன். ஒய்ஃப் ரொம்ப அப்படியே கண் கலங்கி போய் கேட்டா, இவ்வளோ லட்சமாக ஊரை குட்டி இப்படி பண்ணுறமே, அப்புறம் ஏன் இப்படிலாம் ஆறுது அப்படின்ட்டு. முகூர்த்த நேரம் சரியில்லை. அப்போ அடியேன்னு சொன்னேன் அவள்கிட்ட, இந்த முகூர்த்தம் குறித்து கொடுக்கறதுக்கெல்லாம் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் செலவு பண்ணுறீங்களேன்னு கேட்குறியோ இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். இவ்வளோ நன்னா பார்த்து கொடுத்துட்டோம். உங்களுக்கு ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஜாதகங்கிறது எப்படி வேணாலும் இருக்கட்டும், அதில் தோஷம் இருக்கட்டும், ஜபா தோஷம் இருக்கட்டும், ராகு தோஷம் இருக்கட்டும், சரியே இல்லை, அண்டு 2 பேருடைய ஜாதகம் ஒத்து போல, அப்படி கூட இருக்கட்டும். இப்போது நல்ல ஜாதக பொருத்தம்லாம் பார்க்குறோம், நம்ம பெத்தவா பார்த்து வச்சா குழந்தைகளாக கல்யாணம் பண்ணிக்கிறது, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதும் டைவர்ஸ் ஆகிடுறது. அவள் 2 பேர் ஜாதகம் பொருத்தமே இல்லை. லவ் பண்ணுறவாளுக்கு மேக்சிமம் பொருத்தங்கிறது இருக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி. கண்ணால் பார்த்து மனசால் விரும்பி பண்ணுறது. இப்படி இருக்கிறவா கூட முகூர்த்த நேரத்தை ஒழுங்காக கரெக்டாக குறிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பஞ்சாங்கத்தில் ஒரு 100 முகூர்த்தம் கொடுத்துருக்கோம், அது எல்லாம் உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்ல முடியாது. 2 குழந்தைகளோட நட்சத்திரம், பிள்ளையோட நட்சத்திரம், பொண்ணோட நட்சத்திரம், 2த்துக்கும் பொருந்தி வர முகூர்த்த நட்சத்திரம் குறிக்கணும். முகூர்த்த லக்னத்தில் எப்படி இருக்கணும், ஒரு சின்ன லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், அதை படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டாக அதை எடுத்து வச்சுட்டு நிதானமாக படிக்கும். லக்னத்துக்கு இதெல்லாம் இருக்கக்கூடாது. 2 பேருடைய தனிப்பட்ட ஜாதகங்கள் அதோட ஒத்து போகணும். கிரக தசை, அந்த நடப்பு கல்யாண வேளையில் நடக்கிற தசை புக்திகள் சாதகமாக இருக்கணும். இப்போ கோச்சார ரீதியாக அந்த லக்னத்துக்கு இவ்வளோ பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும். ஓகே, 1 இது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன தோஷங்கள் இருந்தாலும் இந்த முகூர்த்த லக்னம் அந்த தோஷத்தை எல்லாம் போக்கிடும். ஓகே, அதே போல் முகூர்த்த நேரங்கிறது எந்த ஊரில் கல்யாணமோ அந்த ஊரில் சூரியோதயம் தான் எடுத்துட்டு குறிக்கணும். அதே போல் சித்தப்பா வரணும், மலேசியாவிலேருந்து மாமா வரணும், அமெரிக்காவிலேருந்து அத்திம்பேர் வரணும், ஒன்று விட்ட சித்தப்பா சிங்கப்பூரில் இருக்க அவா வரணும், அவளுக்கு ஒசரெலாம் பண்ணக்கூடாது. சார் சத்திரம் கிடைக்கணும், மண்டபம் கிடைக்கணும், இந்த நேரத்தில் இதுவாக இருந்தால் நன்னா இருக்கும், விடிகாத்தால் முகூர்த்தம் நன்னா இருக்காது, ஒரு மத்தியான முகூர்த்தம் நன்னா இருந்தால் இதுவாக இருக்கும். உங்கள் இஷ்டத்துக்கு பார்க்கக்கூடாது. குழந்தைகளுடைய வாழ்க்கைக்கு பார்க்கணும். லட்சமாக செலவு பண்ணுறேன், ஒரு 10 நிமிஷம் நல்ல முகூர்த்தம் பார்க்குறதுல என்ன ஆகிட போகிறது? நல்ல முகூர்த்தமாக பார்த்து
அவள் 2 பேருக்கும் பொருந்தி வர முகூர்த்தமாக பார்த்து பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்கேன் 13 14 ஐட்டம் கொடுத்துருக்கேன் எப்படி பார்க்கணும்னு. அதை மைண்டில் வாங்கினாலே உங்களுக்கு தெரியும். 2வது ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ 9 to 10 முகூர்த்தம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆக்சுவலாக இந்து சம்பிரதாயத்தில் தாலி கட்டுறதுங்கிறது பின்னால் வந்தது. அக்னி மிதித்து அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறதுன்னு சொல்வா இல்லையா, அதுதான் மெயின். ஏன்னா எல்லாரும் சாட்சி பூதமாக இருக்கா, தேவர்கள் அக்னிகள் 30 கோடி தேவர்கள். அது மாதிரி நமக்கு திருமண கான்ட்ராக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு தனி இதுவாகவே போடலாம். அந்த மந்திரங்களை விழாவாரியாக அழகாக சொன்னால் ஒரு அக்ரிமெண்ட்டு, ஒரு பென்டாஸ்டிக் அக்ரிமெண்ட்டு இந்து சடங்கு திருமண முறை. பிரமாதமாக பையன் என்ன சொல்கிறான், ப்ராமிஸ் பண்ணுறான், பொண்ணு என்ன ப்ராமிஸ் பண்ணுறா, பொண்ணை பெற்ற அப்பா என்ன ப்ராமிஸ் பண்ணுறா, எல்லாரும் எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணணும், என்ன மாதிரி இருக்கணும், வாழ்க்கையை எப்படி கொண்டு போகணும், இவ்வளோ விஷயங்களை சொல்கிறது. அது கூட அவள் யூடியூப் சேனல்காரா ஒரு இது போடு அப்படின்னு சொன்னான்னா கண்டிப்பாக விவாக மந்திரங்களை வரிசையாக ஒரு 10 எபிசோடு கூட போட்டுடலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அந்த அரசியல்வாதி நாஸ்திகவாதிகள்லாம் கிண்டல் பண்ணுவாள். இந்த பொண்ணை முதல்ல சோமன் வச்சுட்டான், பின்னாடி அக்னி வச்சுட்டான், இந்திரன் வச்சுட்டான், கடைசியாக உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன். நமக்கு சமஸ்வரமும் தெரியாது, அதில் உள்ள மந்திரமும் தெரியாது, என்ன வேணாலும் இஷ்டத்துக்கு சொல்லலாம். சோமன்றது திங்கள், நிலவு. அவள் நிலவை போல நிலவிடமிருந்து ஒளியை வாங்கியவள். இந்திரன்றது தேகத்தினுடைய மினுமினுப்பு அண்டு தேக ஆரோக்கியம். அந்த இந்திரனுக்கு உண்டான தேக ஆரோக்கியம் மாதிரி அவளுடைய தேகம் இருந்தது. அக்னி நெருப்புல எல்லாம் பொசுங்கி போயிடும். அக்னி போல அவள் கற்புள்ளவள். இப்படிப்பட்ட உத்தமியான இந்த பெண்ணை 4வதா உன்னிடம் ஒப்படைக்கிறேன். இந்த 3 குணங்களும் உள்ளவளை 4வதா உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இதுதான் ஆக்சுவல் அர்த்தம். இதை கண்ணாமலான்னு இந்த மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கு. நான் உன்னோடைய ஃப்ரெண்டாக இருப்பேன், நீ என் குடும்பத்தை உன்னோடைய குடும்பமாக பார்க்கணும், அவள் கண்ணில் தண்ணி வரப்படாது, எங்கள் அப்பா அம்மா கண்ணில் தண்ணி வரப்படாது அப்படின்னு பையன் சொல்கிறான். நான் உன் தோழனாக இருப்பேன், உனக்கு தேவையானதெல்லாம் கொடுப்பேன். உங்கள் ஆற்றுலையும் உங்கள் அப்பா அம்மாவையும் உங்கள் கூட பிறந்தவாளையும் என்னோட அப்பா அம்மாவா என்னோட கூட பிறந்தவா இது பண்ணிப்பேன். இந்த தேவர்கள் அக்னி எல்லாரும் சாட்சி, பிராமணர்கள் சாட்சி. அதே மாதிரி பொண்ணும் ப்ராமிஸ் பண்ணுறா, டெஃபினட்டாக நான் உன்னுடைய குடும்பத்தை என் குடும்பமாக நினைப்பேன், என்னால் உங்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது, எல்லாரும் சாட்சி. இப்படி போகிறது அந்த கான்ட்ராக்ட். இப்போ இந்த முகூர்த்தத்தில் தாலி கட்டுறது என்ன பண்ணுறா, டான்ஸ் ஆடின்னு அதை பண்ணின்னு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோக்காரன் சொல்லுவான், இன்னொரு தடவை அப்படி நில்லு, இன்னொரு தடவை இப்படி பண்ணு அப்படின்ட்டு. இதில் டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த 10-20ஓட முகூர்த்தம் முடிஞ்சு போடுறது. 10:30 வரைக்கும் கொடுக்குறோம். 10 நிமிஷம் முன்னாடி கழிவிடைன்னு ஒன்று வருது. அதில் தியாஜ்யம் வந்ததுன்னா தேவர்கள் அத்தனை பேரும் வெளியில் போய்டுறா. அப்போ அந்த கல்யாணம் பூர்த்தி ஆகலை. தாலி கட்டுறத 10-20க்கு வச்சுட்டு அக்னி வளர்க்குறத அதுக்கப்புறம் பண்ணுறா, மோசமான நேரத்தில் பண்ணுறா. இந்த முகூர்த்த நேரம் பூரா மேக்கப் போட்டுக்கிறதுலையும் புடவை கட்டின்னு வரதுலையும் போஸ் கொடுக்கறதுலையுமே இருக்குது. அதை பண்ணக்கூடாது. 9 to 10 முகூர்த்தம்னா 9 to 9:15 தாலியை கட்டிடணும். அதுக்கப்புறம் அக்னி வளர்த்து அந்த பூர்த்தி பண்ணிடணும் 10-20க்குள்ள. அந்த சடங்கு மொத்தம் என்ன சடங்கு உண்டோ அந்த மொத்த சடங்கையும் அதுக்குள்ளே பூர்த்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கறது என்ன பண்ணுறது வேணாலும் பண்ணிக்கும். இப்படி பண்ணால் திருமணம் நிலைத்து நிற்கும். இதனால தான் திருமண முகூர்த்தம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். உங்களுடைய அபிப்பிராயங்களை அவங்களுக்கு தெரிவிங்க, அவங்க எங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். இல்லைன்னா அடியனுடைய நம்பர்லாம் கொடுத்துருப்பா, தாராளமாக என்ன சந்தேகம் இருந்தாலும் அடியனை தொடர்பு கொள்ளலாம். இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். மீண்டும் நாராயண். உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244